நாகப்பட்டினத்து பக்கத்தில் ஒரு பெரிய நீதிபதிங்க. அவருடைய மகன் பேர் பரமதத்தர் அப்படிங்கிறவர். அவருக்கு மிகப்பெரிய ஒரு வியாபாரியினுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவரும் வியாபாரத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறாருங்க. செல்வ வளம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் அவர் கடையில் உட்கார்ந்துருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் தோட்டத்தில் பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி 2 மாங்கனிகளை அவர் கொடுக்குறாருங்க. உடனே அந்த மாங்கனிகளை தன்னுடைய கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இதை வீட்டில் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு வா, ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு, அதாவது அவருடைய மனைவி அவங்க வீட்டில் திடீர்னு ஒரு சிவனடியார் வராருங்க. அவர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார். இந்த அம்மா அப்போ தான் எல்லாம் சமையல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. சமையல் முழுமை அடையலை. அந்த நேரம் பார்த்து அவர் வந்த உடனேயே தன்னுடைய கணவர் கொடுத்து அனுப்பின அந்த 2 மாங்கனியில் ஒரு மாங்கனியை எடுத்து, அந்த மாங்கனியையும் தயிர் சாதமும் ரெடியாக இருந்தது, அதை கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்றாரு. சந்தோஷமடைந்து அவர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மணியோட கணவர் வராரு. சாப்பிட்றாரு. எல்லா பதார்த்தங்களும் அந்த அம்மா பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மாம்பழத்தையும் சில துண்டுகளாக்கி அதையும் அவங்க சாப்பிட்றதுக்காக வைக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாரு. தன்னுடைய கணவர் விரும்பி சாப்பிட்றாரு. ஆனால் மாம்பழம் சாப்பிடும்போது அது ரொம்ப அற்புதமான சுவையாக இருக்குது. இந்த மாதிரி சுவையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. 2 பழம் கொடுத்தேன்ல, ஒரு பழம் தானே கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு பழம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பழம் சிவனடியாருக்கு கொடுத்தாச்சு. அதனால் என்ன செய்யணும்னு தெரியாமல், சிவபெருமானே இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கையேந்தி நிற்கிறாங்க. உடனே அவங்க கைகளில் ஒரு மாங்கனி அப்படியே தவழுது. அதை மறுபடியும் கொடுக்குறாங்க. அப்படியா, இது அதை விட டேஸ்ட்டாக இருக்குது, இன்னொரு மாம்பழம் உன்னால் சிவனார்கிட்ட சொல்லி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிரார்த்தனை பண்ணுறாங்க. மறுபடியும் மாங்கனி விழுது. இதை பார்த்த உடனே அந்த கணவர் தன்னுடைய மனைவி காலில் விழுந்து, நீ சாதாரண பெண்ணல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி, அதனால் நான் உன்னை தொடக்கூடாது, நான் உன்னை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்புறார். வேண்டியவுடன் மாங்கனி கிடைத்த அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அவங்க தான் புனிதவதி என்கிற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார். அந்த அம்மையாரை விட்டு அவருடைய கணவர் விலகிறாரு. அப்புறம் பெரியவங்கள்லாம் பேசி கண்டுபிடிச்சி பாண்டிய நாடு மதுரைக்கு போகிறாங்க. அவர் தன்னுடைய கணவர் அங்கே ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டு வாடுறாரு. ஆனால் நீ தெய்வ பிறவிமா, உன்கிட்ட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து கோபமடைந்த ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க, என்னுடைய அழகை நீ எடுத்துக்கோ, எனக்கு பேய் உருவம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வேண்ட, அப்படியே சிவபெருமானும் அவ்வாறு ஆக்குகிறார். உடனடியாக தலைகீழாக நடந்து கைலாயம் போகிறாங்க. ஏன்னா கைலாயம் சிவபெருமான் வாழக்கூடிய இடம், அதனால் அங்கே போகிறாங்க. உடனடியாக அங்கே சிவபெருமான் பார்க்குறார். தன்னுடைய பக்தை இவ்வாறு வர்றதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் அம்மையே வருக அமர்க அப்படிங்கிறார். யாரையுமே அந்த மாதிரி சிவபெருமான் அழைத்ததில்லை. நீ வேண்டுவன கேள் அப்படிங்கக்குள்ள, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தாலும் இரவா உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அதாவது உன்னை ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா பாடுறாங்க. உடனே தான் திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்கிற திருவாலங்காட்டில் எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த நடனத்தை இந்த அம்மா காரைக்கால் அம்மையார் கண்டு களித்து இறைவனுடைய அடிப்பாதங்கள்லேயே இன்றைக்கும் அவங்க குடிகொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. அங்கே மாம்பழங்களை பக்த கோடிகள் எல்லாம் வாரி இறைப்பாங்க. அதை துணியில் கொண்டு துணியால் பிடிச்சு கொண்டு அந்த மாங்கனி கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டா உடனடியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குது. 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாராக அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய திருநட்சத்திரம் உடைந்த நாள் இன்றைய நாள், ஒரு புனிதமான நாள். அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் பாடிய அந்த அற்புத திருவந்தாதி
திருவரட்டை, மணிமாலை உள்ளிட்ட பழமையான சில நூல்கள் அந்த பாடல்களை பாடி எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவபெருமானினுடைய அருளையும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருடைய அருளாசியையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகளின் திருவருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.